रङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते श्रीरङ्गरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीभाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महादेशिकाय नमः. சூட்டனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தராய் நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்துமிலேற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயபூஷணம் श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोधामनन्यशरणः शरणं प्रपद्ये. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. முதல்ல ஆண்டாளோட அவதார பெருமையை அனுபவிக்கலாம். ஆண்டாள் அவதாரம் பூமி பிராட்டியோட அவதாரம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடி மாசம் பூரட்ச நட்சத்திரத்துல பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையா அவதரிச்சாள். பூமி பிராட்டி வராக பெருமாள் கிட்ட தான் கேட்ட அர்த்தத்தை உலகோர்கள்லாம் உலோகர்களுக்கு உபதேசிக்க ஆண்டாளா அவதரிச்சார். புரோக்தம் சொஸ்யத கீர்த்தனம் பிரபதனம் சொஸ்மை பிரசூனார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாது மனிஷம் ஸ்ரீதன்வி நவ்யே புரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்த தனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமகான்னு ஆனந்தாழ்வான் கோதா சதுஸ்லோகியில அருளி செய்றார். இவள் அவதாரம் எதுக்கு அப்படின்னா, கானரூபமான உபாயம், எம்பெருமான அடையிறது எளிய வழி. எப்படின்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது அப்படின்னு எம்பெருமான பூஜை நினைக்கணும், தூமலர் தூவி தொழணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக, உலகோர்களுக்கு உபதேசிக்கிறதுக்காக இவள் அவதாரம். இப்படி ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் அப்படின்னு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாளுக்கு பெருமை ஏற்றம் உண்டாம். 10 ஆழ்வார்களும் ஆண்களா அவதரிச்சா, இவள் ஒருத்தி தான் பெண்ணா அவதரிச்சா. அந்த ஆழ்வார்கள்லாம் எம்பெருமான் மேல காதல் கொண்டு நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டா. ஆனா இவளுக்கு ஜென்ம சித்த ஸ்திரீத்துவம், இவள் ஏறிட்டு வேண்டிய அவசியமே இல்லாமல் ஸ்திரீயாவே அவதரிச்சிருந்தாள். அதுக்கப்புறம் இவள் எம்பெருமானுக்கு மகிஷி பத்னி அப்படிங்கிற ஸ்தானத்தையும் எடுத்துட்டு இருந்தா. மேலும் வேதமனைக்கும் வித்தான திருப்பாவைய பாடி தந்தாள். 30 பாசுரங்களால வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நமக்காக பாடி தந்தாள். வேதத்தை ஓதுறதுக்கு அதிகாரம் இல்லாதவா கூட இந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணலாம். ஆயனுக்காக ஆய்ச்சி பாடிய சங்கத்தமிழ் மாலையே இந்த திருப்பாவை 30 பாசுரம். இவள் எப்படி இருந்தானா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் கண்டாய் மன்மதனேன்னு சாதிக்கிறா. கிருஷ்ணனையே தனக்கு கணவனாக வரிச்சா, கிருஷ்ணனையே அடையணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இவள் இருந்ததோ கலியுகத்துல. கிருஷ்ண அவதாரம்ங்கிறது விபவ காலத்துல இருந்தது. அதனால துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வாழ்ந்தான், இவள் கலியுகத்துல வாழ்ந்தா. இப்ப எப்படி அவரை அடையிறது அப்படின்னு அவ யோசிச்சா. அதுக்கொசரம் கிருஷ்ணனோட பிரதிநிதியான அர்ச்சாவதாரம் ரங்கநாதன் இருக்காரியே, கொண்டல் வண்ணனை கொவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்போன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்னை காணாவேன்னு ரங்கநாதனே கிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த அச்சாவதார எம்பெருமானிய மணந்தாள். மற்ற ஆழ்வார்கள்லாம் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். இப்படி தொண்டடிப்படி ஆழ்வார் ரங்கநாதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். இவள் ஒருத்திதான் பாகவத பெண் பிள்ளைகளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். இவள் தன்னோட நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்றா, நல்லயன் தோழி நாகனையின் விசை நம்பர செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லிப்புதுவை விட்டு சித்தர்த்தங்கள் தேவரை வல்லவரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு தன் ஆச்சாரியனான பெரியாழ்வார் கிருஷ்ணனை காட்டினா நான் அவருக்கு ஆட்படுவேன் அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டையில இருந்தா.
இது தன்னை வந்து பெரியாழ்வார் சம்பந்தத்தை இட்டு அவளே கூறிக்கிறார். ஆனா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வந்து இவளோட சம்பந்தத்தினால பெரியாழ்வாருக்கு பெருமை அப்படின்னு கோதா ஸ்துதியில சொல்ற. தாத்த ஸ்துதே மதுவித ஸ்துதேஷவஷ்யாத் கர்ணாமிருதை சுதிசதை ரணவாப்த பூர்வம் துவன் மௌலிகந்த சுபகாம் அபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானு குணம் பிரசாதம் அப்படின்னு 10வது ஸ்லோகம். அதுல இவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்ததுக்கு காரணம் இவள் சூடி கொடுத்த மாலைய பெரியாழ்வார் கொண்டு பெருமாளுக்கு சூட்டினதுனாலையும் இவளையும் தன்னோட பெண்ணையே பெருமாளுக்கு பண்ணி கொடுத்ததுனாலும் பெரியாழ்வார் அப்படின்னு பேர் வந்ததாம். இவள் சம்பந்தத்தை இட்ட பெரியாழ்வாருக்கு பெருமை அப்படின்னு இவர் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி ஆண்டாளுக்கு பெருமையை சொல்லிட்டே போகலாம். நம்ம திருப்பாவையில முதல் 5 பாசுரத்தினால அவதாரிக்கையா சொல்லப்பட்டது. 5 எம்பெருமானோட 5 நிலைகளை பாடினா. 16வது பாசுரத்துல 6லேருந்து 15 வரைக்கும் பாகவத பெண் பிள்ளைகளை எழுப்பினார். 16வது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு கோயில் காப்பான் எழுப்பினார். 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின்னு நந்தகோபாலன் யசோதை பலராமன் இவாள எழுப்பினா. 18வது பாசுரத்துல நப்பின்னை எழுப்பினா. 19, 20, 21ல கிருஷ்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்பினா. 22வது பாசுரத்துல அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாயின்னு 22வது பாசுரத்துல எம்பெருமானோட கட்டாட்சத்தை பிரார்த்தித்தாள். 23வது பாசுரத்துல மாரிமலை முழஞ்சில் மண்ணி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவு திட்டி விழித்துங்கிற பாசுரத்துல யாமந்த காரியம் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னு எம்பெருமான் வந்து தன்னோட சிங்காசனத்துல அமர்ந்து தன்னோட காரியத்தை கேட்டருள வேண்டும்னு பிரார்த்தித்தாள். அப்போ அவர் எழுந்து வந்தாராம். அந்த எழுந்து வந்த நடையழக பார்த்துட்டு 24வது பாசுரத்துல அந்த விலகம் அளந்தாய் அடி போற்றி செந்தங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றின்னு பல்லாண்டு பாடினாராம். இப்படி 24 பாசுரங்களை முடிச்சு இன்னைக்கு பாசுரமான மாலை ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற பாசுரத்தை அருளி செய்ய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிடலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரிதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருந்தேலோ எம்பாவாய். இன்னைக்கு பாசுரம் 25வது பாசுரம். இதோட பதபதார்த்தம் என்னன்னு நம்ம அனுபவிக்கலாம். ஒருத்தி அப்படின்னு மதுரால தேவகி பிராட்டி அப்படிங்கிற ஒருத்திக்கு மகனாய் குமாரனா பிறந்து அவதரித்து ஓரிரவில் அவன் அவதரித்த அந்த இரவிலேயே ஒருத்தி மகனாய் கோகுலத்துல யசோதை என்பாள் ஒருத்திக்கு மகனாய் குமாரனாய் ஒளித்து வளர மறைந்து வளர தரிக்கிலானாகி இப்படி கண்ணன் ஒளிஞ்சு வளர்றான் அப்படிங்கிறத சகிக்க முடியாத பொறுக்க முடியாத தான் தீங்கு நினைந்த கம்சன் இந்த குழந்தை எப்படியும் கொன்னுடணும் அப்படின்னு இந்த கிருஷ்ணனுக்கு தீங்கை நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் கம்சனுடைய நினைப்பை அழித்த கஞ்சன் வயிற்றில் அப்படின்னு அசுரம்சமான கம்சனோட வயிற்றுல நெருப்பு நெடுமாலே அப்படின்னு நெருப்பு போல இருந்தான். யாருக்கும் பயத்தினாலும் ஒரு கலக்கம் ஏற்படுறது நெடுமாலே அப்படின்னு அந்த பயத்தை உண்டாக்கினானா எம்பெருமான். நெடுமாலே அப்படிங்கிறதுக்கு மிக்க வியாமோகம் உடையவனே உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே எங்களுக்கு இஷ்டனான உன்னையே யாசித்து வந்தோம் அப்படின்னு சொல்றா. உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் எங்களுடைய இஷ்டத்தை நீ நிறைவேற்றி தருவாயாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு திருத்தக்க செல்வம் அப்படின்னு உன்னுடைய மேன்மை பொருந்திய செல்வத்தையும் சேவகம் அப்படின்னா வீரிய குணத்தையும் வீரம்ங்கிற குணத்தையும் யாம் பாடி நாங்கள் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களோட துக்கமெல்லாம் நீங்கி மகிழ்வோம் மகிழ்ந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு இது இப்ப பதபதார்த்தம் அனுபவிச்சோம். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி மகனா பிறந்து யசோதை மகனா வளர்ந்து ஒளித்து வளர்ந்து இதை பொறுக்க முடியாத கம்சன் தான் தீங்கு நினைத்த இந்த குழந்தையை கொன்னுடும் நினைக்கிற அந்த கருத்தை மாத்தி
அவனுக்கே நெருப்பா இருந்த பெருமாள் நெடுமாலே வியாமோகம் உடையவனே உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே உன்னிடம் யாசித்து வந்தோம். அப்படி நீ என்ன எங்களுக்கு இஷ்டத்தை கொடுத்தேன்னா திருத்தக்க உன்னுடைய செல்வத்தையும் வீரகுணத்தையும் பாடி நாங்கள் எங்களோட வருத்தமும் மகிழ்வோம் அப்படின்னு பதபத அர்த்தம். இப்போ இந்த பாசுரத்தை கொஞ்சம் விரிவா அனுபவிப்போம். இப்போ 23வது பாசுரத்துல சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப பெருமாள் எழுந்து வர அந்த எழுந்து 4 அடி இட்ட உடனே அந்த எம்பெருமானோட நடையழகுல ஈடுபட்டு என்ன பண்ண பல்லாண்டு பாடுறான். இவள் பெரியாழ்வார் என்ன பண்ணார், பெரியாழ்வார் வேதத்தை ஓதி இவனே பரம்பொருள் அப்படிங்கிறத நிலைநாட்டி ஸ்தாபிச்சுட்டு வரார். அப்போ பெரியாழ்வார் வர்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கருட வாகனத்துல பெருமாள் எழுந்துள்ளான். அப்ப இவனுக்கு என்ன திருஷ்டி தோஷம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு டியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். இப்படி பெரியாழ்வார் பாடிண்டே வரும்போது அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு சொல்லும் போது தன்னோட முகத்தை திருப்பின்ட்டான். எங்க நம்ம பார்த்ததுனால கூட அவருக்கு திருஷ்டி தோஷம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு அந்த அழகுல திருஷ்டி வந்துருமோ அப்படிங்கிறதுனால திரும்பிண்டா அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு சொன்னாராம். அப்ப இவள் பெரியாழ்வாரோட பெண் பிள்ளை, அதே பொங்கும் பரிவு இருக்கும் இல்லையா, அதனால இதுல அன்று விலகம் அளந்தாய் அடி போற்றி 24ல சொல்ற அன்று விலகம் அளந்தாய் அடி போற்றி செந்தங்கு தென்னிலங்கை சித்தாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்றுகுணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு ஒவ்வொன்னும் அந்த பெருமானுக்கே பல்லாண்டு பாடிட்டு வந்தவ குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி நின்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி அப்படின்னு ஆயுதத்துக்கு பல்லாண்டு பாடுறா. வரிசையா எம்பெருமானுக்கே பாடின்னு வந்தவ இப்படி நம்ம பாடுறதுனாலயே இவனுக்கு ஒரு கண்ணெச்சில் ஏற்பட்டுருமோ அப்படின்னு வியக்தி விசேஷத்தை மாத்தினாலாம். அவர் எப்படி திரும்பிண்டு அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு சொன்னாரோ அது போல இங்க கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடாம நின் கையில் வேல் போத்தி அப்படின்னு வேலுக்கு பல்லாண்டு பாடினாலாம். இப்படி பல்லாண்டு பாடினவள் 25வது பாசுரத்துல இப்படி ஒருத்தி மகனாய அனுபவிக்க போறா. இப்ப ஒருத்தி மகனாய் அப்படின்னு இந்த 24வது பாசுரத்துல அச்சித் தத்துவத்தை சொல்லியிருக்கா. 3 தத்துவங்கள் அச்சித் சித் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. இப்படி 24வதுல அச்சித் தத்துவத்தை சொன்னா, இந்த 25 அப்படிங்கிறது ஜீவனை சொல்றது. 24 தத்துவங்களை சொல்லி 5வது ஜீவ தத்துவம், 26வது பெருமாள் ஈஸ்வர தத்துவம். அப்படியே அதே வரிசையில 24வதுல அச்சித் தத்துவத்தை சொல்றா, 25ல ஜீவனோட ஸ்வரூபத்தை சொல்றா. ஏன்னா ஜீவ தத்துவம்ங்கிறது புருஷஹா பஞ்சவிம்சகா அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படி அந்த ஜீவன்கிறவன் 25வது தத்துவம். அந்த 25வது தத்துவமான ஜீவனுக்கு வேண்டியது என்ன, அவனோட ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத 25வது பாசுரத்திலேயே வச்சா. 26வது பாசுரத்துல ஈஸ்வரனோட ஸ்வரூபத்தை சொன்னா. இப்படி ஜீவனுக்கு எதை தேவையோ அவனோட ஸ்வரூபம் என்ன, கைங்கரியத்தை பிரார்த்தித்தல் அப்படிங்கிறது தான் அவனோட ஸ்வரூபம். அந்த கைங்கரிய பிரார்த்தனைய இதுல வைக்கிறா. உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படிங்கிறத இந்த இடத்துல 25வதுல வைக்கிறார். ஜீவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு இந்த இடத்துல ஒருத்தி அப்படிங்கிற இடத்துல அத்விதீயமான ஒருத்தி, இவளுக்கு சமமானவளோ மேம்பட்டவளோ இல்லையா, அப்பேற்பட்ட அத்விதீயமான ஒருத்திய இங்க சொல்றா. அது யாரு அப்படின்னா தேவகி பிராட்டி. தேவகிக்கு ஒப்பானவள் கிடையாதாம். இவளுக்கு ஏன் ஒப்புமை சொல்ல முடியாது அப்படின்னா பகவானோட அவதார ரசத்தை அனுபவிச்சாலாம் தேவகி. அதாவது எம்பெருமான் அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தை எம்பெருமான சேவிக்கும் பாக்கியம் பெற்றாராம். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத லௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்காத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு அந்த சிறைச்சாலையில எம்பெருமான் கிருஷ்ணன் பிறக்கிறான். பிறந்த உடனே அந்த அற்புதமான பாலகனை 2 பேரும் சேவிக்கிறா.
அப்ப சேவிக்கும் போது சதுர்முஜம் சங்கு கதாயுதாயுதம்னு பஞ்ச ஆயுதங்களோட சங்கு சக்கரங்களோட 4 தோள்களோட ஸ்ரீவத்சலட்சுமியோட சேவை சாதிக்கிறானா எம்பெருமான். அதை சேவிக்கும் பாக்கியம் பெற்றவள் இவள். அதனால இவளுக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து, இவளுக்கு ஒப்பத்தவளா, இவளுக்கு ஒப்ப சொல்லவே முடியாதான். யாருமே அவதார காலத்துல பெருமாளை முதல்ல பெத்து எடுக்க முடியாது. பெத்து எடுத்தாலும் அதை சேவிக்கிற பாக்கியமும் கிட்டாது. இவள் பெத்தெடுத்து பெருமாளையும் பெத்தெடுத்து சேவிக்கிற பாக்கியமும் இவள் பெற்றார் அப்படின்னு சொல்றா. அதனால இவளுக்கு ஒரு ஒப்புமை சொல்ல முடியாது. ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா, ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராக என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான சாதிக்கும் போது ஏகமேவ அத்விதீயம்னு வேதம் சொல்றது. இவனுக்கு சமமானவனோ மேம்பட்டவனும் கிடையாது. இவன் இப்படிப்பட்ட அத்விதீயன தன் வயத்துல வச்சுன்றதுனாலேயே இவள் அத்விதீயை ஆனாள், ஒப்பத்தவள் ஆனாள் அப்படின்னு இந்த இடத்துல இவளுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றா. இங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஒருத்தின்னு தாயை மட்டும்தான் சொல்லியிருக்கு. தசரதனையோ நந்தகோபாலனையோ வசுதேவனையோ சொல்லல. ஏன்னா இந்த இடத்துல தாய்க்கு தான் பிரதானம் சொல்றா, பெருமை சொல்றா. தந்தையை விட தாய்க்கு பெருமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் போது பின்னாடி ராமன் ஸ்ரீமத் ராமாயணத்துல பின்னாடி சொல்ற புத்திரம் தசரதாத்மஜம், நான் என்ன மனுஷனா நினைங்கோ, தசரதன் புத்திரனா நினைங்கோ அப்படின்னு சொல்றார். அப்போ அது கூட பின்னாடிதான் சொல்றார். ஆனா சச்சசர்வ குணோபேதாகா கௌசல்யா நந்தவர்தனஹா அப்படின்னு வால்மீகி பாலகாண்டத்திலேயே சொல்லிடுறாளாம். இப்படி ராமன் பிறந்த உடனேயே கௌசல்யா ஆனந்தத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுனால தந்தையை விட தாய்க்கு தான் ஏத்தம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றா. பின்னாடி கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா விஸ்வாமித்திரரோட போறார். விஸ்வாமித்திரர் வந்து யாக சம்ரக்ஷணத்துக்கு உன் மகனை கொடுன்னு கேக்குற. அப்போ தசரதன் சொல்றார், என் ஊனசோடச வருஷமே ராமஹ ராஜீவலோச்சனக அப்படின்னு சொல்றார். சின்ன புள்ள, என்னோட புள்ள, அவனை எப்படி அனுப்பு அப்படின்னு கேட்கும்போது வசிஷ்டர் சொல்ற, உன் பிள்ளை நன்மைக்குதான் அவ கூப்பிடுறா, அதனால அனுப்பி வைன்னு சொல்லும் போது விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமர் போறார். அப்போ விஸ்வாமித்திரர் ஒரு தூங்குற ராமர், அவருக்கு சுப்பிரபாதம் பாடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதூல கர்த்தவியம் தெய்வமான்விகம் அப்படின்னு சொல்ற. இங்கேயுமே வந்து தசரதனை பத்தி ஒரு பிரஸ்தாவம் இல்ல, கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு கௌசல்யாவை தான் சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, என்னைக்கோ ஒரு நாள் இவருக்கு பாக்கியம் கிடைச்சுதான் இத ராமன் தூங்குற அழக சேவிக்கிறதுக்கு. அந்த தூங்குற அழக சேவிச்சுட்டே இருந்தவர் ஒரு நாளைக்கே நமக்கு இவ்வளவு விட்டுருக்கோமே. இந்த கௌசல்யா என்ன ராமன் தூங்குற அழக சேவிக்கிறா, தினமுமே அவனுக்கு சுப்பிரபாதம் படுறாளே, இவள் எவ்வளவு என்ன நோன்பு நோற்ற ஆள்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் ஆழ்வார் சாதிக்கிறார். இவளுக்கு எவ்வளோ பாக்கியம் இருந்திருக்கும் நினைச்சிட்டு இந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லிட்டே இருக்காராம். அவருக்கு அந்த மனசுல இருந்து அந்த ராமனோட அழகோ இது மனசுல இருந்து போகவே இல்லையா. அதனால இப்படி வந்து தாய்க்கு தான் இங்க பெருமை, தந்தையை விட தாய்க்கு தான் பெருமைங்கிறதுனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாயின்னு திருப்பியும் ஒருத்தின்னு தான் சொல்றாளே வழிய தந்தைய சொல்லல இங்க அப்படிங்கிறதுனால இந்த வியாக்கியானத்துல இது கொடுத்திருக்கா. இப்படி ராமனை பெத்தவளும் வளர்த்தவளும் ஒருத்தியே. ஆனா கிருஷ்ணனுக்கோ பெத்தவள் ஒருத்தி வளர்த்தவள் ஒருத்தி. இதை ஆழ்வான் சொல்ற, குரத்தாழ்வான் சொல்ற சுந்தரபாகுஸ்தவத்துல, ஹே சுந்தரை கதர ஜன்மனி கிருஷ்ணபாவே द्वे मातरौ च पितरौ च कुले अपि द्वे एकक्षणात् अनुगृहीत वदपदं ते நீலாகுலேன சதிருஷி கில ருக்மிணி ச அப்படின்னு இங்க இவளுக்கு கிருஷ்ணனுக்கு வந்து துவே மாத்தரவு, 2 அம்மா, பிதரவுச்ச துவே பிதரவுச்ச அப்படின்னு பிதாக்களும் 2 பேர், நந்தகோபன் வசுதேவன் 2 பேரு, தேவகி யசோதைன்னு 2 பேரு, குலே அப்பி துவே. இவன் பிறந்தது சத்திரி குலத்துல, ஆனா வளர்ந்தது இடை குலத்துல. இப்படி குலமும் 2, அந்த குலத்துக்கு ஏத்தாப்புல க்ஷத்திரிய குலத்திற்கு ருக்மிணி பிராட்டி பத்னிகளும் 2, ருக்மிணி பிராட்டி, இடை குலத்துக்காக நீலா தேவி. இப்படி உனக்கு எல்லாமே சுந்தர பெருமாளை பார்த்து சொல்ற, ஹே சுந்தரைக்க உனக்கு எல்லாமே 2 கிருஷ்ணனா பாவிச்சு இந்த இடத்துல ஆழ்வான் சொல்ற, உனக்கு எல்லாமே 2 ஆச்சே, 2 மாத்தாக்கள் 2 பித்தாக்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்தை
சொல்றார். இப்படி ரெண்டு ரெண்டா இவனுக்கு பெற்றவள் ஒருத்தி வளர்த்தவள் ஒருத்தின்னு ரெண்டு அப்படின்னு சொல்றா. அப்புறம் இங்க ஒருத்தின்னு தேவகியை இன்னும் எப்படி சொல்லலாம், மேம்பட்டவள் பற்றவள்னு ஆழ்வார் சாதிக்கிறார். திருவின் வடிவக்கும் தேவகி பெத்த, இந்த தேவகி வந்து திருவின் வடிவக்கும் திருவோட ஒத்தவள் அப்படின்னு சொல்றார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி அப்படின்னு அமுதம் போன்றவள், தேவகி புலம்பிய புலம்பல்னு தெய்வத்துக்கு சமமா இந்த தேவகியை சொல்றார். இப்படி எல்லாம் ஆழ்வார் வந்து கொண்டாடுறார். அப்புறம் ஸ்ருங்கராஜஸ்தவத்துல சொல்றார், எம்பெருமான் எங்கெல்லாம் வர்த்திக்கிறான் விரும்பி அப்படின்னு சொல்லும் போது, வடத்தல தேவகி ஜடர வேதசிர கமலாஸ்தன ஷடகோப வாக் வபுஷி ரங்ககிருஹே சகிதம் அப்படின்னு எங்கெல்லாம் பெருமாள் விரும்பி வர்த்தித்தான் அப்படின்னா வடதளத்துல. அப்புறம் தேவகி ஜட்டரே அப்படின்னு தேவகியோட வயித்துல, வேதசிர அப்படின்னு வேதத்தோட உச்சி பாகம் வேதாந்தத்துல, கமலாஸ்தன பிராட்டி பெருமாள் பிராட்டியோட முளைத்தடங்கள்ல ஷடகோப வாக் வபுஷி அப்படின்னு ஷடகோபனான நம்மாழ்வாரோட வாக்குல ரங்ககிருஹே சகிதம் ரங்க கிரகத்துல இப்படி எல்லாத்தையும் விரும்பி வர்த்தித்தான். அப்படி சொல்றச்சே இந்த இடத்துல தேவகி ஜட்டர அப்படின்னு சொன்னதுனால இவளுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது அப்படின்னு, இவளுக்கு ஒப்பத்தவள் தேவகி அப்படிங்கிறதுனால இந்த ஒருத்தி ஒப்பத்த தேவகி வயிற்றில் ஒருத்தி மகனாய் அப்படின்னு. அடுத்து இப்ப மகன் அப்படிங்கிறது, மகன் அப்படிங்கன்னா பவ்யப்பட்டவன், அவ சொல் பேச்சு கேட்பானாம். இப்போ சாஸ்திரத்துல மகன்னா யாருன்னு சொல்லியிருக்கு. பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாஞ்ச ஜீவத்தோ வாக்கியகரணாத். இவன் தான் மகன். மகன்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரத்யப்தம் பூரி போஜனாத், இது ரெண்டு சொல்றா. தாய் தந்தை பரமபதிச்சதுக்கு அப்புறம் பிரத்யப்தம் பூரி போஜனாத் அப்படின்னு பிரதி வருஷம் சிரார்த்தம் பண்ணணும். கயாயாம் பிண்டதானாஞ்ச அப்படின்னு கயில போய் பிண்ட பிரதானம் பண்ணணும். இது ரெண்டும் மறைஞ்சதுக்கு அப்புறம், தாய் தந்தைகள் பரமபதிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு மகனானவன் செய்ய வேண்டியது. ஜீவத்தோ வாக்கியகரணாத், அவ உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணணும், அவ வாக்க ஜீவத்தோ வாக்கியகரணாத் அவளோட வாக்க பரிபாலனம் பண்ணணும், கேட்கணும். அததான் இந்த இடத்துல மகன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ மகனா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டுக்கிறார். மகனா இருந்தது ராமன் தானே, ராமன் தானே அப்படின்னு தான் பித்ருவச்சன பாலனம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் பின்னாடி யாக சம்ரக்ஷணத்துக்கு போறார். போகும்போது தாட்டகைய வதம் பண்ண சொல்றார் விஸ்வாமித்திரர். அப்போ இவர் என்ன பண்றார், பெண்ணை போய் கொல்லலாமா, முதல்ல எடுத்த உடனே பெண்ணை கொல்லலாமான்னு ஒரு விசாரம் வருதான். அப்போ இந்த தாட்டகை வதம் பண்றது கரெக்டா ரைட்டா, அவரை பண்ணலாமா அப்படிங்கறச்சே ராமன் ஒரு வார்த்தை சொல்றாராம். பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிகஸ்ய இதி கர்த்தவியம் அவிசங்கையா அப்படின்னு. அதாவது இவர் கிளம்பி போகும்போதே தசரதன் சொல்லியிருக்காராம், விஸ்வாமித்திரரோட போ, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை கேளு அப்படின்னு அவர் சொல்லி அமைச்சிருக்காராம். அதனால இங்க சொல்றா பித்ருவச்சன நிர்தேசா பித்ருவச்சன கௌரவா, எங்க அப்பா சொல்லியிருக்கார் கௌஷிகனோட வார்த்தைய கேளு அப்படின்னு, அதனால நான் இந்த தாட்டக்கையை முடிக்கிறேன். அது பெண்ணா பெண் இல்லையா அதெல்லாம் பார்க்கலையாம். ஆனா இப்படி இவர் சொன்னார் அப்படிங்கிறதுனால முடிச்சார், தாட்டக்கையை முடிச்சார் அப்படின்னு பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணார். இது வந்து அவருக்கு ஒரு 16 வயசுக்குள்ள பண்ணார் இந்த பித்ருவச்சன பரிபாலனம்ங்கிறது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு காட்டுக்கு போன்னு சொல்றார். சிற்றவை விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுருதுயர கலை தேவை பற்றலர்விய கோல் கையில் கொண்ட பார்த்தன் தன் தேர் முன் நின்னானே சிற்றவை பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருவல்லிக்கேணி பாசுரத்துல சாதிக்கிறார். என்னன்னா இப்படி சித்தவை பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. சிற்றவைன்னு சிறிய தாயாரான கைகேயி சொல்றா, காட்டுக்கு போ, பரதனுக்கு தான் ராஜ்யம், அதனால நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாராம், அப்பா சொல்லணுங்கிறது இல்ல, நீ சொன்னாலே நான் போவேன், இதுக்கு அப்பா சொல்லணுங்கிறது இல்லையே அப்படின்னு அந்த தாயோட வார்த்தைய 10 வருஷம் கழிச்சு நிறைவேற்றினாராம் ராமன். இப்படி பருவம் நிரம்பின உடனே, ஒரு பருவத்துக்கு வந்த உடனே பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணார். ஆனா கண்ணன் என்ன பண்றார், உடனே பிறந்த உடனே பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணாராம். உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம் ஜானாத்துமாவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மஜக அப்படின்னு
பிறந்த உடனே அவரு 4 தோளும் தோன்ற சங்கு சக்கரங்களோட சேவை சாதிச்ச உடனே தேவகியும் வசுதேவரும் சொல்றாளாம், இப்படி கண்ணன் பிறந்தது தெரிஞ்சுதான் வந்து கம்சனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே குழந்தையை கொன்னுடுவானே, அவன் அவதாரத்தை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால உபசம்ஹர சர்வாத்மன் அப்படின்னு மறைச்சுக்கோ, 4 தோள்களையும் மறைச்சுக்கோ, சங்கு சக்கரங்களை மறைச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பிறந்த அடுத்த க்ஷணமே அவ அப்பா அம்மா சொன்னதை கேட்டான் கிருஷ்ணன். அவனை ராமன் பருவம் நிரம்பின உடனே கேட்டான், ஆனா கிருஷ்ணன் உடனே கேட்டுட்டானாம். இப்படி மறைச்சுண்டானாம். அப்புறம் கோகுலத்துல வாழும்போது இந்த 4 தோளை மறைச்சுண்டேதான் வாழ்ந்தானாம் கிருஷ்ணன். இப்படி மகனா இருந்தது ராமனா கிருஷ்ணனா அப்படின்னா, அவர் பருவம் நிரம்பி பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணார். இவர் பருவம் பிறந்த உடனேவே பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணார் அப்படிங்கிறது இங்க மகன் அப்படிங்கிறதுக்கு காமிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிறந்துங்கிறது மகனொருவருக்கு அல்லாத மாமேனி வண்ணன் அப்படின்னு ஒரு மகன் ரொம்ப பெரியவன் வந்து இங்க வந்து பிறந்தான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தை, பிறப்பே இல்லாத எம்பெருமான் பல்படியா பிறக்கிறான். இப்படி பிறப்புங்கிறதே கிடையாது அவனுக்கு. அப்பேற்பட்டவன் என்ன பண்றான், இங்க வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொல்ற. தசரதன் என்ன பண்ற, ஒரு தசரதன் தபஸ் பண்ணி 4 புத்திர ரத்னங்கள் ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன் 4 பேரை பெத்தெடுத்தான். ஆனா இங்க வந்து 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு புத்திர ரத்னத்தை எடுத்து ஒரு புத்திர ரத்னத்தை பெற்றார்கள். அதாவது கிருஷ்ணன், வசுதேவர், தேவகி, நந்தகோபாலன், யசோதை 4 பேர் தபஸ் பண்ணி இந்த ஒரு புத்திரனை பெத்தெடுத்தார். அதாவது மத்தவா பிறக்கிறது, நம்ம போல இருக்கிறவாள்லாம் பிறக்கிறது கர்மத்தால, இவன் பிறக்கிறது கிருபையால. இப்படியே பெருமாள் வந்து கிருபையால அவதரிச்சான் அப்படிங்கிறத சொல்ற. இங்க வந்து பிறந்தான், அதாவது ஆவிர் பூதம் பண்ணான், இல்லைன்னா அவதரித்தான், தோன்றினான் அப்படின்லாம் சொல்லாம பிறந்தான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டுண்டு 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். மனுஷாலாம் எப்படி வயத்துல இருந்து முழு மாதம் வயத்துல தங்கி மனுஷன் எல்லாம் பிறக்கிறாளோ அது போலவே எம்பெருமானும் மனிதனை போலவே வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்றார். அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையில ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம மாமேதி சோர்ஜுன அப்படின்னு தன்னோட ஜென்மத்தை பத்தி சொல்லிக்கிற. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், எவன் ஒருத்தன் என்னோட ஜென்மத்தையும் என்னோட லீலைகளையும் திவ்யமான ஜென்மத்தையும் திவ்யமான லீலைகளையும் உள்ளபடி அறிகிறானோ, தியக்த்வா தேகம் புனர்ஜென்மம், இந்த தேகத்தை விட்டுட்டு புனர்ஜென்மம்ங்கிறது அவனுக்கு கிடையாது அர்ஜுனா அப்படின்னு கீதோபநிஷத்துல சொல்ற. அததான் இங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இதை யார் உள்ளபடி அறிகிறாளோ அவளுக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தம் என்ன, ஐஸ்வர்யத்துல ஆசை, கைவல்யத்துல ஆசை, அது ரெண்டும் ஒழிஞ்சு பகவத் அனுபவித்த பிரீத்திகாரித்த கைங்கரியத்தை பெறுவர்கள். அதாவது மகிழ்ந்து அப்படின்னு கோதோபனிஷத்துல திருப்பாவையில அவர் அங்க என்ன சொன்னாரோ அத இங்க தெக்வா தேகம் புனர்ஜென்ம அப்படின்னு, புனர்ஜென்மம் கிடையாது, பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டுருவா அப்படிங்கிறத சொன்னது இங்க வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படிங்கிறத இவள் வந்து எடுத்து காட்டினாள் ஆண்டாள். அடுத்தது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் அப்படின்னு அடுத்தது, இப்படி எப்படி தேவகிக்கு ஒரு ஒப்பு சொல்ல முடியாதோ அது போல இந்த இரவுக்கும் ஒரு ஒப்பு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற இரவு அந்த இரவு. அந்த இரவுங்கிறத, இந்த இருள் தான் நமக்கு கண்ணனை பெத்து கொடுத்தது. அந்த இரவு நீண்ட இரவா இருந்துதான், அதனால கண்ணனையே பெற்று கொடுத்ததுனால இது வந்து இந்த இரவுக்கு ஒப்புமையே சொல்ல முடியாது. தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இரவு பொழுதில் தான், அதனால்தான் அந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து அத ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த இத இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசக புண்ணியா புஷ்பித கானனா எவ்வராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவோப கல்பியதாம் அப்படின்னு சைத்திர ஸ்ரீமான் அப்படின்னு கொண்டாடுறா. சித்திர மாசத்தை கொண்டாடுறா சைத்திர ஸ்ரீமான். ஸ்ரீமத்வம் சொல்றா, ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றார் வால்மீகி. ஏன் அதுக்கு ஸ்ரீமத்வம்னா, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் தேர்ந்தெடுத்தாளாம்.
அது வந்து அந்த நாளை அந்த மாசத்தை ஸ்ரீமத்வம், ஏன்னா பெருமாளையே நமக்கு ராஜாவா பெத்து கொடுக்க போகுது இல்லையா, அதனால சைத்திர ஸ்ரீமான்னு கொண்டாடின. அது போல இங்க இந்த இரவை ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸ்ரீ ஜெயந்தின்னு வந்தே பிருந்தாவனசனம் வல்லவி ஜனவல்லம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி பூஷணம்னு இந்த ஸ்ரீ ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். இந்த பிள்ளை உறங்காவல்லிதாசன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் இருட்டை நோக்கி சேவிச்சுட்டே இருப்பாராம் எப்ப பார். இந்த இருட்டு தானே நம்ம கண்ணனை பெத்து கொடுத்தது, இந்த இருட்டுல தானே கொண்டு போய் யசோதை கிட்ட விட்டார், இந்த இருட்டு தானே கண்ணனை ரட்சிச்சது அப்படின்னு அந்த இருட்டை சேவிச்சுட்டே இருப்பாராம் பிள்ளை உறங்காவல்லிதாசர். இப்படி ஓர் இரவு, ஒப்பத்த இரவு, அந்த இரவில் ஒருத்தி மகனாய். அடுத்தது இந்த இடத்துலயும் ஒருத்தி, எப்படி தேவகிக்கு ஒரு ஒப்புமை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் வந்து அவதார ரசத்தை அனுபவிச்சா. இங்க இவளுக்கு ஒரு ஒப்புமை சொல்ல முடியாது. யசோதைக்கு என்ன ஒப்புமை சொல்ல முடியாது அப்படின்னா, லீலா ரசத்தை எல்லாம் அனுபவிச்சா இவதான். அதனால பகவானுடைய லீலா ரசத்தை அனுபவிச்சதுனால இவளுக்கு ஒரு ஒப்புமை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஒரு பெருமை உடையவள் யசோதை அப்படின்னு முழுதும் குலசேகர ஆழ்வார் சொல்றார். முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழிலஞ்சிறு தாமரைக்கையும் ஏழ்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுக நிலையும் வெண்தயிர் தோய்ந்து செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நடிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட சோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளே அப்படின்னு இந்த பெருமாளோட எல்லா லீலைகளையும் அனுபவிச்சாலாம் யசோதை. அதாவது ஒரு நாடே அனுபவிக்க வேண்டிய அந்த கிருஷ்ண லீலைகளை இவள் ஒருத்தி மட்டும் அனுபவிச்சாலாம். அப்படி இவளுக்கு ஒரு செல்வமா இந்த கண்ணனோட லீலைகளை. தொல்லை இன்பத் இறுதி கண்டாளே அப்படின்னா இவள் அனுபவிச்சது பிரம்மா அனுபவம் மாதிரி இருந்துதான் யசோதைக்கு. பிரம்மா அனுபவம் எப்படி இருக்கும்னா, இவள் அனுபவத்தை நம்ம பெத்தோம்னா அதுதான் பிரம்மா அனுபவம். அப்படி இவளுக்கு வந்து அப்படி அந்த லீலைகளை அனுபவிச்சதுனால எல்லாம் தெய்வன யசோதை பெத்தாளேன்னு 10 பாசம் தேவகி புலம்பலா குலசேகர ஆழ்வார் பாடுறார். நங்கள் கோன் வசுதேவன் பெற்ற நந்தன் பெற்றனன் நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே அப்படின்னு இவள் வந்து அவ ரொம்ப தேவகி புலம்பரா. நமக்கு அந்த லீலா ரசத்தை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிறத அஞ்சபுரப்பாட சோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் வஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமயிலி உரைத்தாரா. இவளுக்கும் மகனா இருந்தாலாம், பவ்யப்பட்டு இருந்தாலாம். யசோதை இளஞ்சிங்கமா இருந்தாலும் பவ்யப்பட்டு இருந்தாலாம். ஏன்னா இவள் கட்டும்படி கட்டுண்டான் இல்லையா, எப்படி அவள் கட்டி போடபடி திற்றபடி இவள் நிக்க வச்சு அவரை ஓட விட்டு இப்படி எல்லா அனுபவமும் பண்ணதுனால இவளுக்கு பவ்யப்பட்டு இருந்ததுனால எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளேன்னு இவளை ஒப்பத்தவள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு இந்த அடுத்தது ஒளித்து வளர அப்படின்னு பெருமாள் வந்து ஒளித்து வளர்ந்தானாம். மதுராலேருந்து இங்க இது இவாழ்கிட்ட ஒளித்து வளர்ந்தான். என்ன ஒளித்து வளர்ந்தான் அப்படின்னா, இவனுக்கு ஒளித்து வளர்றதுங்கிறது புதுசு இல்லையாம். ஏன்னா சாஸ்திரத்துக்குள்ள ஒளித்து வளர்றான், நமக்குள்ள அந்தரியாமியா ஒளித்து வளர்றான். நரசிம்ம அவதாரத்துல ஸ்தம்பத்துல ஒளித்து வளர்ந்தான். வாலிய வதம் பண்ணும் போது மறைஞ்சிருந்துதான் வாலிய வதம் பண்றான். இப்படி இந்த ஒளித்து வளருதல் அப்படிங்கிறது அவனுக்கு புதுசு இல்ல. அதே போல இந்த கிருஷ்ணனும் கோகுலத்துல ஒளித்து வளர்ந்தான். இப்படி இந்த குழந்தை ஒளித்து வளர்றத தரிக்கிலான் ஆகி அப்படின்னு இதை பொறுக்க முடியாத கம்சன் என்ன பண்றான், அதாவது ஒரு ஆக்கியானத்துல ஒண்ணு காட்டியிருக்கா, நாய்க்குடலுக்கு நறுணை தங்காதா போலே அப்படின்னு சொல்றாரு. அங்க என்னன்னா நாய் போக்கியமா இருக்குமா, நறுணை நல்ல நெய் போக்கியமா இருக்கும், ஆனா நாய் குடல்ல அது தங்காதான். அது போல இந்த இடத்துல கம்சனுக்கு இந்த கிருஷ்ணனோட சமிருதியை பார்த்து பொறுக்காதவனா இருந்தானாம், தரிக்கிலானாகி சகிக்க முடியாம இருந்தானாம். ஏன்னா அவன் யாரும் அவனுக்கு முன்னாடி பெரியவன்னு சொல்லக்கூடாது. அவனை தவிர யாரும் அவன் பிராண பயம்ங்கிறது அடுத்தது. ஆனா இவன் சுதந்திரன், தான் சுதந்திரன், தன்னை விட பெரியவன் இல்ல அப்படிங்கிறத அப்படின்னு யாராவது சொன்னா, தன்னை விட பெரியவன் தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அது பொறுக்க முடியாதான். அதுதான் ஆசுரத்தன்மையாம். அப்பேற்பட்ட அசுரத்தன்மை உடையவன் அவன் என்ன பண்றான், அவனுக்கு அந்த கம்சனுக்கு இந்த சமிருதி பொறுக்கல, கிருஷ்ணனோட சமிருதி. இரண்யகசிபு கிட்ட பிரகலாதன் சொன்னான், இங்குமலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணியன்
துன்புடைப்ப அங்கு அப்போதே அவன் வீய தோன்றி என் சிங்கப்பிரான் சீர்மை ஆராயும் சீர்மைத்தேன்னு ஆழ்வார் சொல்றார். எங்குமுளன் கண்ணன். சரி, குழந்தை நம்ம குழந்தை தானே, எங்குமுளன் கண்ணன்னு சொல்றதே அதுக்காசு நான் ஒத்துன்னு இருக்கலாம், இல்ல அவனோட சர்வேஸ்வரத்தை பார்த்தாவது தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இவன் எங்குமுளன் கண்ணன்னு சொல்லியும் இங்க இல்லையா அப்படின்னு தூணை போட்டு அடிச்சானாம். என்னை விட பெரியவன் ஒருத்தன் இருக்கானா, நாராயணன் இருக்கானா அப்படின்னு இரண்யகசிபு தூணை போட்டு அடிச்சானாம். அது போல பிறரை பெரியவன்னு சொன்னா ராவணனும் அப்படியேதான் நமேயம்னு இருந்தான். நான் போய் அவனை வணங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தான். அப்படி ஆசுரத்தன்மையா உடையவனா இந்த கம்சன் தரிக்கிலானாகி இந்த குழந்தையோட சமிருத்திய பொறுக்க முடியாம தான் தீங்கு நினைத்த அப்படின்னு தான் தீங்கு நினைச்சான் கண்ணனுக்கு. தானும் தீங்கு நினைச்சானா, பிறரையும் தீங்கு பண்ணணும்னு அனுப்பி வச்சானாம். கஞ்சன் கருகொண்டனின் மேல் கருநிறச் செம்மையிற் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. இந்த கிருஷ்ணனை கொல்லணும்னு தானும் நினைச்சான். மேல பூதன, ஸ்கடாசுரன், கேசி அப்படின்னு வரிசையா அசுரர்களை அனுப்பிச்சுட்டே இருந்தானா இந்த கண்ணனை முடிக்கிறதுக்கு. இப்படி தான் தீங்கு நினைத்த அப்படின்னு கண்ணன் கண்ணன் இவனை விரோதியா நினைக்கல, இவனுக்கு தீங்கு பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இவன் பண்ண தீங்கே அவனுக்கு திரும்பி வந்துடுத்தான். அதான் விபீஷணன் ராவணன்ட்ட சொல்றாராம், நீ ராமனை வஞ்சிப்பதான் நினைச்சுட்டு ஒன்ன நீயே வஞ்சிச்சுக்கிற, அதனால பிரதீயதாம் மைத்திலி, நீ வஞ்சனை பண்ணாம மைத்திலிய கொண்டு போய் ராமன்ட்ட விட்டு சரணாகதி பண்ணிடு, அவன் உன்னை ஒண்ணு பண்ண மாட்டான், அவன் உன்ன மன்னிச்சு ஏத்துருவான் அப்படின்னு சொல்றாராம். ஆனாலும் அவன் கேட்காம போனதுனால அவனுக்கே அது முடிவா போயிடுச்சு. அது போல இங்க சாக்ஷாத் பூத்தனைக்கோ சகடத்துக்கோ கேசிக்கோ எந்த விரோதமும் கிடையாது கிருஷ்ணன்ட்ட. ஆனா இவன் தான் தீங்கு நினைத்து தானும் தீங்கு நினைத்தான், இவாளையும் ஏவி விட்டான் அந்த கண்ணனை கொல்றதுக்கு. அப்பேற்பட்ட அந்த கருத்தை இவன் என்ன பண்ணான், அப்படி இந்த அசுரர்களா ஏவி விட்டு கிருஷ்ணனை முடிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சான். அந்த கருத்தை பிழைப்பித்தான் கண்ணன். பிழைப்பித்தான்னா அழிச்சான். எப்படி அழிச்சான் அப்படின்னா, இவன் இந்த ராட்சச பூதன்னா கேசி சக்கடன் இவாளெல்லாம் இவன் முடிச்சுட்டான். அதனால கருத்தை பிழைப்பித்தான் கண்ணன். அதான் இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல இவர ராமன் இருக்காராம் அப்ப ராவணனை முடிக்கணும் அப்படிங்கும் போது அவன் சொல்றான், கேவலேன பதாதினா, செருப்பு கூட இல்லாம ஒரு மனுஷன் தானே நடந்து வரான், இவனா நம்மள முடிச்சிட போறான் அப்படின்னு கருத்து இருந்துதான் ராவணனுக்கு. அத ராவணனை முடிச்சு அந்த கருத்தை பிழைப்பித்தான், மாற்றினானா ராமன். அப்போ ராவணன் ராமனோட வீரத்துல ஈடுபட்டு தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு அவனோட பராக்கிரமத்துல ஈடுபட்டாராம். இந்த ராவணன் வீரத்துக்கு ஈடுபட்டான். சூர்பனகா தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் அதிபலவ் புண்டரீக விசாலாட்சம்னு ரூபத்துல ஈடுபட்டா. விபீஷ்ணன் குணத்துல ஈடுபட்டான். இப்படி ஒரே குடும்பத்துல ஒருத்தர் வீரத்துக்கும் ஒருத்தர் ரூபத்துக்கும் ஒருத்தர் குணத்துக்கும் தோத்தார்கள் ராமன்ட்ட. இப்படி இவன் என்ன நினைச்சான், கண்ணனை தனக்கு பிராண ஆபத்து கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சாராம். ஆனா பெருமாள் நினைக்கலையா இவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கலையா. இவன் திருந்திட்டானா விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சானா. ஆனா இவன் கண்ணனை பிராண ஆபத்தாவே நினைச்சிருந்தானாம். யார் பெருமாளை எப்படி நினைக்கிறாளோ அப்படியே அவளுக்கு வந்துருவானாம் பெருமாள். அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்து ஒண்ணு காமிக்கிறார். விரக்ஷே விரக்ஷே பஷ்யாமி சீரகிருஷ்ணாஜி நாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாஷஹஸ்தம் யுவாந்தகம்னு மாரீச்சன் வார்த்தை. ராமன் எப்படி இருக்கான், சீரகிருஷ்ணாஜி நாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம், தனுஷ கையில வச்சுண்டு மான்தோல் மரவுரி அணிஞ்சுண்டு அப்படி இருக்கான். ஆனா எனக்கு எப்படி தெரிகிறது, விரக்ஷேச்ச பஷ்யாமி, எல்லா மரத்திலயும் எனக்கு ராமன் தெரியறான். ஆனா எப்படி தெரியும், மரவுரி மான் தோளோடையோ வில்லு அம்போடையோ எனக்கு தெரியல. பாஷஹஸ்தம் விவாந்தகம் அப்படின்னு பாஷஹஸ்தத்தை வச்சுட்டு தெரியறான், யமனா எனக்கு தெரியறான் அப்படிங்கிறத மாரீச்சன் சொல்றான். அது போல இவன் கம்சன் இங்க என்ன பண்ணான், தனக்கு கிருஷ்ணன் பிராண ஆபத்துன்னு நினைச்சான். அதனால இவனுக்கு பிராண ஆபத்தா பெருமாளே பிராண ஆபத்தா ஆயிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல அனுபவம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன அப்படின்னு இந்த கம்சனோட வயிற்றுல நெருப்ப வச்சானாம் கண்ணன்.
ஏன்னா கோபிகைகள்லாம் பயந்துருந்தான், இந்த குழந்தைய கம்சன் என்ன பண்ணிடுவானோன்னு பயந்துண்டு வயத்துல நெருப்ப கட்டின்னு இருந்தான். அந்த கோபிகைகள் வயத்துல இருந்த நெருப்பை எடுத்து பெருமாள் கஞ்சன் வயிற்றுல வச்சுட்டானாம். இதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றா, ஹனுமான் லங்கையை எரிச்சாராம். ஹனுமான் இங்க இருந்து லங்கைக்கு போற, அவர் தூதுவனா போகும்போது அவரோட வால்ல நெருப்ப வச்சிடுறானா ராவணன். அந்த வால் நெருப்பை வச்சு அவன் ஹனுமான சுடணும்னு நினைச்சுன்னு வச்ச நெருப்பு லங்கையே திருப்பி எரிச்சுதான். எப்படி இங்க சொல்றோமோ, எப்படி பெருமாளை யமனா பாவிச்சா அவனை யமனாதான் சேவை சாதிக்கிறான்னு சொன்னோமோ, அது போல இங்க ஹனுமானுக்கு தீங்கு நினைச்சான். ஹனுமான் லங்கைக்கே தீங்கு பண்ணிட்டு போயிட்டார். இத எப்படி எரிச்சா, இத்தினூண்டு வால்ல வச்ச நெருப்பு உடனே பூரா லங்கையும் எரிச்சிருமா அப்படின்னு கேட்டுட்டு அங்க சொல்றா, சோகாக்னிம் ஜனகாத்மஜாயாக அப்படின்னு சீதையோட சோக அக்னியால ஏற்கனவே லங்கை எரிஞ்சு போச்சான். இவள் வருத்தப்பட்டு இவளோட சோக அக்னி என்ன பண்ணிடுது, அங்க இருந்த மரம் மட்டையெல்லாம் ஏற்கனவே காய வச்சிருந்துதான். இந்த ஹனுமான் கொஞ்சமா தீய வச்ச உடனே அது நன்னா பத்தின்னு இருந்தான் லங்கை. அது போல இந்த நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அப்படின்னு இந்த இவாள்லாம் இவனை கொண்டுடுவாளோங்கிற அந்த பயங்கர நெருப்ப கம்சனோட வயத்துல வச்சாராம் கண்ணன். இப்படி நெடுமால் அப்படின்னா மிக்க வியாமோகம், தீர்க்க வியாமோகம் உடையவனாம் பெருமாள். இந்த நெடுமால், மால் அப்படிங்கிறதுக்கு பெருமை, கருமை, மையல் அப்படின்னு இந்த 3 அர்த்தம் உண்டு. பெருமை, கருமை, மையல் அப்படின்னு இந்த பெருமாளோட மையல் ஆசை எப்படி இருக்குன்னா, மம பக்த பக்தேஷு பிரீத்திரபை வியாதிகா பவே தஸ்மான் மத் பக்தாச்ச பூஜனீயா விசேஷத்தக அப்படின்னு இந்த எம்பெருமானோட மையல்ங்கிறது பக்தன் அளவு மட்டும் போகாதான். பக்தனுக்கு யார் வேண்டியவாளோ அவளுக்கு வேண்டியவா அளவுக்கு காதலோட இருப்பானா எம்பெருமான். அதான் எவ்வளவு நம்ம அபச்சாரம் பண்ணினாலும் என்னைக்காவது நம்ம திருந்திட மாட்டோமா அப்படின்னு நம்மளை விட்டு விலகாம நம்மளோட அபராதங்களை அநாதரித்து இருப்பானா எம்பெருமான். அதனால நீண்ட வியாமோகம் உடையவன் நெடுமால் அப்படிங்கிறத, இப்படிப்பட்ட அந்த நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படிங்கிறது இந்த நமக்கும் பொருந்தும். என்னன்னா, ஒருத்தி மகனாயின்னு இந்த சம்சாரமாகிற இரவுல பிறக்கிறோம். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆச்சாரியன் பக்கல்ல போய் நம் விரோதிகளை ஒழிச்சுண்டு நம்மளோட ஸ்வரூபத்தை நன்கு தெரிஞ்சு வளர்ற நாம் என்ன பண்றோம், தரிக்கிலானாகி தான் தீங்கி இந்த பிரகிருதி சம்பந்தத்தால பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஜான ஜனனீம் விஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ ரூபேன சாவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதம்னு இப்படி சரீர சம்பந்தத்தினால எத்தனையோ பாவங்களை பண்றோம். நாமே நமக்கு சுதந்திரம்னு நினைக்கிறோம், நமக்கு மேம்பட்டவா இல்ல, நமக்கு சுவாமி இல்லைன்னு நினைக்கிறோம். இப்படி இருக்கிற நம்மளோட கருத்தை பிழைப்பிக்கிறாராம் ஆச்சாரியன். உபதேசத்தினால நம்மளோட கருத்தை பிழைப்பித்து நம்ம எப்படி கஞ்சனா இருக்கோமா, கிருப்பணனா இருக்கோமா, எம்பெருமானுக்கு இடமே கொடுக்க மாட்டோம் நம்ம ஹிருதயத்துல அப்படின்னு கிருப்பணனா இருக்கோமா, அந்த கிருப்பணத்துவத்தை மாத்தி கஞ்சத்தன்மைய மாத்தி பெருமாள் அந்தரியாமியாவும் வயிற்றுல ஜாட்டராக்னியாகவும் இருந்து நம்மள ரட்சிச்சுட்டே இருக்கானா. உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படின்னு இந்த இடத்துல இப்பேற்பட்ட எம்பெருமானே உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படின்னு இந்த இடத்துல கோப்திருத்துவ வரணம் அப்படிங்கிற ஒரு அங்கத்தை சொல்ற. சர்வஜோபி தேவேஷா ததா காரணிகோபி சொன் சம்சார தாந்திரவாகித்வா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு இந்த இடத்துல கைங்கரிய பிரார்த்தனைய சொல்றார். கைங்கரியத்தை கொடுத்து உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில், பறை அப்படிங்கிற எங்களோட நாங்க வேண்டி வந்த அந்த இஷ்டத்தை கொடுத்தையாகில், இப்படி நீ கொடுத்தனா உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படின்னு சொல்றார். செல்வம் அப்படிங்கிறது தக்க செல்வம் அப்படின்னா எங்களுக்கு தகுந்த செல்வம், திருத்தக்க செல்வம் அப்படிங்கிறது திருவோட கூடின செல்வம் அப்படிங்கிறத எங்களுக்கு தந்தையாகில் தந்தனா சரி அப்படின்னா என்ன அந்த திருத்தக்க செல்வம் அப்படின்னு கேக்குற. ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதக
மயா காலமிமம் பிராப்பிய ததச்ச தஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு இந்த இடத்துல ராமாயண ஸ்லோகம் ஒண்ணு காட்டியிருக்கா. என்னன்னா, பரிஷ்வங்கோ ஹனுமதக, காலத்தை எதிர்பார்த்திருந்தான் ராமன். இந்த ஹனுமான பார்த்த உடனேயே அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துதான் பெருமாளுக்கு. ஆனா ஹனுமானும் விரக்தன், ரொம்ப எதையுமே ஏற்க மாட்டாராம். அப்படிப்பட்டவனுக்கு என்ன கொடுத்தா அவன் ஏற்பார்? எது கொடுத்தா, எந்த ஒரு பொருளை கொடுத்தா மத்த பொருளுக்கெல்லாம் சமமாகாதோ அந்த செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு காலத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ திருஷ்டா சீதா அப்படின்னு போயிட்டு வந்தோடனே, சீத்தை கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே இந்த பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம். பரிஷ்வங்கோ ஹனுமதகா அப்படின்னு பெருமாள் அவனை ஹனுமனா ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். இப்படி ஆலிங்கனம், இந்த ஆலிங்கனம் கூட திருத்தக்க செல்வம் தானா. என்னன்னா, ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை முடிச்ச உடனே சீத்தை இந்த பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது அந்த ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே ராவணன் சீத்தை அழிச்சுன்னு போயிடுறான். அந்த திருமேனி, சீத்தைக்கு அப்புறம் யாருமே ஆலிங்கனம் பண்ணாத அந்த திருமேனிய ஹனுமனுக்கு கொடுத்தாராம். திருஷ்டா சீதா அப்படின்னு அந்த காலத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். எப்ப இந்த ஹனுமனுக்கு எதை கொடுத்தா சமம் இல்லாதது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா தன்னோட ஆலிங்கனத்தையே கொடுத்தாராம். அந்த திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, உன்னோட வீரப்பாட்டையும் பாடின மாத்திரத்திலே, உன்னோட செல்வத்தையும் வீரப்பாட்டையும் பாடின மாத்திரத்திலே எங்கள் தாபம் எல்லாம் போகும். நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் விரைவும் படைந்து குடைந்தே அப்படின்னு சொல்ற. எப்போ அவன் புகழ் பாடினா இழைப்பிலம், வருத்தமே வராது. பகலும் இரவும் நிகரில் அவன் புகழ் பாடணும், படிந்து குடைந்தே, அதுவும் அவகாகனம் பண்ணி அவனை நன்னா அனுபவிச்சு நிகரில் அவன் புகழ பாடிண்டே இருக்கணும் பகலும் இரவும். அப்படி இருந்தா இழைப்பிலம், எங்களுக்கு ஒரு துக்கமும் வராது. அதுதான் இங்க வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல வருத்தமும் தீர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கா. வருத்தம் தீர்ந்துன்னு சொல்லாம வருத்தமும் தீர்ந்து அப்படின்னு சொல்றதுனால திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடுறதுதான் பிரதான பிரயோஜனம். எங்களுக்கு பாடுதல் தான் பிரயோஜனம். ஆனா இந்த இப்படி நாங்க பாடினா அவாந்தர பிரயோஜனமான தாபங்களும் போயிடும் அப்படிங்கிறா. இப்படி உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதறியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு நாங்கள் மகிழ்வோம். நீ பறைய கொடுத்தனா நாங்கள் மகிழ்வோம் அப்படின்னு இந்த பாசுரத்தோட வியாக்கியானம். இதுல ஒரு ஐதீகம் காட்டியிருக்கா. என்னன்னா, யசோதை மதுரால பிறக்கிறார் கிருஷ்ணன். பிறந்து அந்த இரவே அங்க கோகுலத்துக்கு கிளம்பி போயிடுறார். யசோதைக்கு தன் பிள்ளைங்கிறது தெரியாது, இவருக்கும் தன் தாயின்னு தெரியாது. கோகுலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப கோகுலத்துல அவர் வளரும் போது இவளுக்கு முளைப்பால் சுரக்கிறதாம். அத பெருமாள் முளைப்பாலை குடிச்சுட்டு தன் தாயின்னு நினைச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். இத பட்டர் கிட்ட நஞ்சியர் போய் கேட்கிறார். நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியன், அவர் போய் பட்டர் கிட்ட கேட்கிறார். இப்படி சாமானியன் சொன்னா இது பொருந்தும். அதாவது பெருமாள் தாய் இல்லாத ஒருத்திக்கிட்ட பால் குடிச்சான், இவளும் பிள்ளை இல்லாத ஒருத்தி தன்னோட பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அறிவில்லாத சாமானியரா இருக்கிற நம்ம போல்வார் சொன்னா பொருந்தும். ஆனா தலை சிறந்த ஞானிகளும் இப்படி சொல்றாரே அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒண்ணு எடுத்து காமிக்கிறார். அயம்ச கத்தியதே பிராக்ஞேஹி புராணார்த்த விசாரத்தைஹி கோபாலோ யாதவம் வம்சம் பக்னம் அபியுத்தரிஷ்யதி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம். கோபாலம் யாதவம் வம்சம் பக்னம் அபியுத்தரிஷ்யதி. கண்ணன் யதுவம்சத்தை மூழ்கின யதுவம்சத்தை உத்தரிப்பிக்கதான் பிறந்தான். அப்படி பிறந்த சமயத்துல இடைக்குலத்துல அவதரிச்சு இடைக்குலத்துல போய் இருந்து இப்படி ஆளுக்காக அழுதான், முளைய சுவைத்தான், தாய் இல்லாத ஒரு பெண் கிட்ட போய் முளைய சுமைத்தான், இப்படி எல்லாம் ஞானியே சொல்றாரே, இது பொருந்துமான நஞ்சியர் போய் பட்டர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு பட்டர் சொல்ற, அவளுக்கு இவனை பாத்திர மாத்திரத்திலேயே, கிருஷ்ணனை பார்த்த மாத்திரத்திலேயே யசோதைக்கு முளை சுரந்துதான். அந்த அன்புல அவளுக்கு முளை சுரந்தது. இவனும் அன்பா அவள்கிட்ட பாலை குடிச்சான், அவள் கொடுத்தாள், இவன் குடிச்சான், இதன் உனக்கு என்ன ஆராய்ச்சி அப்படின்னு நயமா விடையளிச்சாராம் ஸ்ரீ பராசர பட்டர். இந்த ஐதீகம் இங்க காட்டப்பட்டிருக்கு இந்த ஒருத்தி மகனாய் பாசுரத்துல. அடியன் கூறினதுல ஏதாவது தவறு இருந்தா க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். யதாமதி விண்ணப்பம் பண்ணினேன்.
शतमकमणिनीला चारुकल्हार हस्ता स्तनभरण विसांगी सान्द्रवात्सल्य सिन्धुः अलग विनिगिदाभि श्रद्भिराकृष्टनादा विलसति हृदिगोदा विष्णुचित्तात्मजानः सोजिष्टमालिका बन्धगन्धबन्धुरजिष्णवे विष्णुचित्तधनुजायै गोधारै नित्यमङ्गलम्. श्रीमन्नारायण. श्रीमते रामानुजाय नमः. अडियन्.